டார்கெட் சாய்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்குறது 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 8ல் குரூப் 2 தேர்வில் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் 8வது இயலில் நம்ம கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, வையம் தகழியாக வார்க்கடலை நெய்யாக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. 4000 திவ்ய பிரபந்தம். இது வந்து 2 பேர் பாடுவாங்க, வையம் தகழியாக வார்க்கடலை நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாழ்வாரும் பூவத்தாழ்வாரும் பாடுவாங்க. அப்ப இது 4000 திவ்ய பிரபந்தத்துல அமைஞ்சிருக்கக்கூடியது. பொய்யாழ்வார் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவெகா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவெகா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து, டேஷ் ஒரு நாட்டின் அரண் என்று, மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட அரணா அப்ப எது கிடையாது அப்படின்னா வயல் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்ஷன் பி. சுடராளியான் அடிக்கே சொல் மாலை சூட்டினேன் அப்படின்ற பாடல் வரிகளை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பொய்கை ஆழ்வார். சுடராளியான் அடிக்கே சொல் மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்றது பொய்கை ஆழ்வார். திருவேகா அப்படிங்கிறது எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருவேகா. அவரு பூதத்தாழ்வார் அப்படின்றவர் வந்துட்டு மாமல்லபுரத்துல பிறந்திருப்பாரு. அடுத்து, வையம் தகழியாக வார்க்கடலை நெய்யாக அப்படின்ற 4000 திவ்ய பிரபந்தத்தோட எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா முதல் பகுதியில இருக்கக்கூடியதுதான் இந்த வையம் தகழியாக வார்க்கடலை நெய்யாக அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பொய்கை ஆழ்வார். 2வது திருவந்தாதி தான் யார் அப்படின்னா பூதத்தாழ்வார். அடுத்த முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அதுல இந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரே சொல்லுவாங்க. அன்பை தகழியாக ஆர்வமே நெய்யாக. அன்புதான் தகழி விளக்கு, ஆர்வம் தான் அதுல போடுற நெய் அப்படின்னு சொல்றது. அது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 2வது திருவந்தாதி. ஆப்ஷன் பி. அடுத்து, அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, ஈரு எரள வளல அப்படி எழுதுங்க. எரள வளல ரகரம் நகரம். இங்க கொடுத்துருக்கக்கூடிய எழுத்தெல்லாமே இத்து கூட்டல் ஆ, இந்து கூட்டல் ஏ, இப்பு கூட்டல் ஓ, இவ்வு கூட்டல் இ. இப்ப இதுல இக்கு இங்கு இச்சு இஞ்சு வரைக்கும் கிடையாது. இத்துக்கு அப்புறம் தான் என்ன வருது? இந்து. அப்ப தகழி 1, நெய் 2. அடுத்துதான் இப்புக்கு அப்புறம் தான் இம்மு வருது. பொய்கைக்கு அப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா விளக்குங்கிற வரக்கூடிய வகரம் இங்க வருது. அப்ப ஆப்ஷன் இ. அடுத்து, சரியான தொடர். சுடராளியான் அடிக்கே சொல் மாலை சூட்டினேன். அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. ஆப்ஷன் இ. அடுத்து, ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா சுடராளியான் அப்படின்னு சொல்றாங்க. ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் எப்படி சொல்றாங்கன்னா சுடராளியான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். சுடராளியான் அப்படின்றதுல குறிப்பிடப்படக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்கலாம். திருமால். தகழி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அகல் விளக்கு. தகழி அப்படின்னா அகல் விளக்கு. ஆப்ஷன் இ. நாரணன் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா திருமால். இதையும் கேட்கலாம். நாரணன்னா திருமால். அடுத்ததா, வையம் அப்படின்னா உலகம். வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். சொல் மாலை பாமாலை, ஞானம்னா அறிவு. அப்ப ஆப்ஷன் சி. 2, 1, 4, 3. அடுத்ததா, இடராளி அப்படின்னா துன்பக்கடல். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, அகர வரிசைப்படுத்துக. இக்கு இங்கு இச்சு இஞ்சு. இதுல முதல்ல அகரத்துல இருக்கிறதுனால இது 1. அடுத்ததா, இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து. இதுல இந்த 3 எழுத்துக்களுமே கொடுக்கல. இஞ்சு வரிசையில கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஞானம். அடுத்ததா, இத்து வரிசையில கொடுத்துருக்காங்க திருமால். அடுத்ததா, இந்து வரிசையில கொடுத்துருக்காங்க நாரணன். அப்ப அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. சரியான தொடர் எது? அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக. ஆப்ஷன் பி. இடராளி நீக்குகவே. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடர் அப்படின்றதனுடைய பொருள் துன்பம். ஞான சுடர் பிரிச்செழுதும் போது கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். ஆப்ஷன் பி. இன்புருகுன்றத சேர்த்தெழுதும் போது கிடைப்பது உயிர் வரின் உக்குரல் என்ன செய்யும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல இன்புருகு அப்படின்னு மாறிக்கும். ஆப்ஷன் சி. அடுத்தது, பொறுத்துக. அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புடு சிந்தை இடுதிரியாக ஞானம் எனும் விளக்கேற்றி அப்படின்றாங்க. அப்ப 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா, அன்பை தகழியாக ஆர்வமே நெய்யாக அப்படின்ற பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த இதுல அமைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. 2வது திருவந்தாதி. முதல்ல அன்பை தகழியாக ஆர்வமே நெய்யாக, அது வந்து முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வாரும், 2வது திருவந்தாதி பூதத்தாழ்வாரும் படிப்பாங்க. இப்ப இதுல கொடுத்துருக்காங்க 2வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 2வது திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா பூதத்தாழ்வார். ஆப்ஷன் பி. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா மாமல்லபுரம். ஆப்ஷன் ஏ. அவரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவேகா.
ஒரு பாடலினுடைய இறுதி எழுத்தோ அசையோ அடுத்து வரும் பாடலினுடைய முதல் எழுத்தாக வர்றதுக்கு பேரு அந்தாதி. அந்தம் ஒன்றினுடைய இறுதி, அது அடுத்தனுடைய தொடக்கமாக வர்றதா அந்தாதி. ஆப்ஷன் ஏ. பன்னிரு ஆழ்வார்கள் யாரை போற்றி பாடியிருக்கிறாங்க அப்படின்னா திருமாலை போற்றி பாடியிருக்கிறாங்க, திருமால். அடுத்து பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய அந்த பாடலினுடைய தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தங்கள், தொகுத்தவர் நாதமுனி. அப்ப பன்னிரு ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள்ல சரியானவங்க யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருமே. அப்ப ஆப்ஷன் பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. 3 உனை, அறம், கதிர் உயிரெழுத்துக்கள்ல இருக்கு. இப்ப இது 1. 2வது ககர வரிசையில இருக்கக்கூடியது 2. இங்க பாத்தீங்கன்னா இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ. அப்ப ஊ முதல்ல வருமா, ஊன்னா முதல்ல வருமானா ஊ 3, ஊன்னா 4. அப்ப அப்படி இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்து இன்சொல் விளைநிலனாக ஈதலே வித்தாக வன்சொல் எனும் களை கட்டி வாய்மை எருவூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடியது எது அப்படின்னா அறநெறிச்சாரம். முனைப்பாடியார் பாடல 225 பாடல்களை கொண்டது. சரியான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. வன்சொல் எனும் களை கட்டி வாய்மை எருவூட்டி. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும்னு கேக்குறாங்க. பொருளிடம், காலம், வினை, இடன்குடம், ஐந்தோடு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அனைத்துமே என்ன செய்யணும் அப்படின்னா ஆராயணும். பொருள், கருவி, காலம், செயல், பொருள், கருவி, காலம், வினை, செயல், இவை 5ஐயும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆராயணும். முனைப்பாடியார் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமுனைப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர். திருக்குறளுமே ஒரு சமண காப்பியம்னு சொல்லி ஒரு வாதங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்து முனைப்பாடியார் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க. 13ஆம் நூற்றாண்டு. முனைப்பாடியார் 13ஆம் நூற்றாண்டு. இந்த காலங்கள் ரொம்ப முக்கியம், ஒவ்வொருத்தருக்குமே காலம் ரொம்ப முக்கியம். அறநெறிச்சாரம் அந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 225. ஆப்ஷன் ஏ. சேர் எனும் வேர் சொல்லினுடைய பெயர் எச்சம். பெயர் எச்சம்னா அகரத்துல முடியணும். அப்ப சேர்த்த. இதே இது உகரத்துல முடிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு பேரு வினை எச்சம். க இயர்ல முடிஞ்சா விலங்கொள் வினை முற்று விகுதி. சேர்ந்தான் ஆண்பால் வினை முற்று விகுதி. வன்சொல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம். வன்சொல்னா கடுஞ்சொல். அடுத்ததா வித்து அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. அடுத்ததா ஈன அப்படின்னா பெற, நிலன் அப்படின்னா நிலம், கலைனா வேண்டாத செடி, பைங்குள்னா பசுமையான பயிர். அப்ப 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி. அடுத்ததா கீழ்காணும் நூல்கள்ல இலக்கண நூல் அல்லாதது எது? அப்ப மத்த எல்லாமே இலக்கண நூல். தொல்காப்பியம், வீரசோழியம், தண்டி அலங்காரம் இது எல்லாமே இலக்கணம். தேம்பாவணி மட்டும்தான் இலக்கியம். அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பசுமை, பாவேந்தர், பைங்குள், பிணி. இப்ப பசுமை அப்படின்னு சொல்லும்போது இந்த முதல் எழுத்துக்கள்லாம் பிரிப்போம். இப்பு கூட்டல் ஐ, இப்பு கூட்டல் ஆ, இப்பு கூட்டல் இ, இப்பு கூட்டல் ஆ. இதுல ஆதான் குறில் தான் முதல்ல. அப்ப பசுமை 1, பாவேந்தர் 2, பிணி 3, பைங்குள் 4. ஆப்ஷன். அந்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா முடிவு. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா கூற்று 1 அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறிச்சாரம் அதுக்கு பேரு. கூற்று 2 அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி எனும் சிற்றிலக்கிய வகை. அப்ப 2மே சரி. ஆப்ஷன் ஏ. சரியான தொடர் அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன. ஆப்ஷன் ஏ. அன்பு எனும் நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்பு நீர் பாய்ச்சி அன்பு ஓர் அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. அடுத்து காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார். வாய்மையதான் பேசுவார். ஆப்ஷன் டி. இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முதுமை. ஆப்ஷன் ஏ. நாகுனா இளமைன்னு சொல்லுவாங்க. அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். ஆப்ஷன் சி. அடுத்ததா இன்சொல் விளைநிலமாக ஈகையே வித்தாக வன்சொல் எனும் களை கட்டி வாய்மை எனும் எருவூட்டி. உண்மை. அப்ப ஆப்ஷன் சி. 2, 3, 4, 1. அடுத்து உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறுன்னு இல்லாம 2மே ஒண்ணுதான்னு சொல்றதா என்னது அப்படின்னா உருவக அணி. 2மே ஒண்ணுதான்னு சொல்றது. அன்பே தகலியாக, அன்புதான் அகல் விளக்குன்னு சொல்றது உருவக அணி. தமிழ் தேன் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு உருவகம். தமிழே தேன் தான், தேன் போன்ற தமிழ்னு சொன்னாதான் அது உவமை. தமிழை தேன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் உருவகம். தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்றது உவமை. ஆப்ஷன் இ. அடுத்து துன்பக்கடல் அப்படின்னு சொல்றது உருவகம். துன்பக்கடல் அப்படின்றது உருவகம். கடல் போன்ற துன்பம்னா அது உவமை. கர்ட்டசி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நற்பண்பு. இன்ப வெள்ளம் அப்படிங்கிறது எதற்குரிய எடுத்துக்காட்டு அப்படின்னா இன்ப வெள்ளம், சந்தோஷம் தாங்க முடியல, இன்பம் வெள்ளம் அப்படின்னா உருவகம்.
அடுத்து வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக அப்படின்றதுல பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னா வையமே அகல் விளக்கு தான், கடலே தான் அதுல ஊத்தக்கூடிய நெய் அப்படின்னு சொல்றது உருவக அணி. ஆப்ஷன் சி. ரெண்டு பொருள்ல ஒன்ன மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்னு உருவகப்படுத்தாமல் விடுறதுக்கு பேர் என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் சி. கம்யூனிசம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, பொது உடைமை. ஆப்ஷன் சி. அடுத்துதான் பொறுத்துக. குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், செல்வம்னா வெல்த், லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன், அயலவர்னா நெய்பர். அப்ப 4 3 2 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து அறிவை என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்றதுல பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னா அறிவிங்கிறத விளக்கா சொல்லிட்டாங்க, ஆனா அறியாமைங்கிறத எதோடையும் ஒப்புமைப்படுத்தாம விட்டாங்க. அப்ப ஒன்னப்படுத்தி ஒன்ன உருவப்படுத்தாமல் விடுறதுக்கு பேரு ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் ஏ. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பொருள் கடமை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படின்ற பொது உடைமை நெறிதான் வாழும் நெறின்னு சொன்னவர் வள்ளுவர். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. கொடுத்திருக்கிறதுல உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். இயல்பு இருக்கு, ஒப்பு இருக்கு, ஏன்னா இது ஈக்கு அடுத்துதான் ஓ வரும். அதுக்கடுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இந்து, அதுக்கடுத்தா இப்பு இம்மா. அப்ப தகுதி 3, பாணி 4. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்ததான் பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் டேஷ் பாங்கு தேவை அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படின்னு. அதியமான் நெடுமானஞ்சியினுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து கோப்பேரவை நற்கிள்ளியினுடைய செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பெண்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் யார் அப்படின்னா அப்பர். வறுமையை டேஷ் என்று சொல்றது தமிழர் மரபு. பிணி, அதுக்கு மருந்து செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்ற முறையை பின்பற்றியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஆப்ஷன் பி. அடுத்து உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாய் பாரதிதாசன். செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல். தூய்போமினினே தப்புன பழவே, இதான் சரி. தப்புன அப்படின்றது இதான் வரும், மற்ற இடத்துல எல்லாம் மாறி இருக்கு, இங்க கரெக்டா இருக்கு, ஆனா பழவே மாறி இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஊருணி நிறைந்தற்றை உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊர்நில தண்ணி நிறைஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பேரறிவாளனிடம் இருக்கக்கூடிய, அதாவது அறிவார்ந்தவனிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வமானது எல்லாருக்கும் பயன்படும். திருனா செல்வம். ஆப்ஷன் ஏ. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படி. எப்படி ஒரு பயன்மரமானது உள்ளூர்ல பழுத்தற்று இருக்கிறதோ அதே மாதிரி நயனுடையவனிடம் செல்வம், தகுதியான பண்புடையவனிடம் செல்வம் இருக்கிறது, எல்லாருக்குமே பயன் கிடைக்கும். அப்ப படின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. செல்வத்து டேஷ் என்று கூறுவது தமிழர் மரபு, மருந்துன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா வறுமையை பிணினும் செல்வத்தை மருந்துன்னு சொல்லுவாங்க. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊர்ணியில் நிரம்பிய நீரை போல எல்லோருக்கும் பயன்படும்னு சொன்னவர் வள்ளுவர். அடுத்து நற்பண்பு உடையவரிடம் சேரக்கூடிய செல்வம் ஊருக்குள் பயன் தரக்கூடிய மரத்துல பழங்கள் பழுத்திருக்கிறது மாதிரின்னு சொன்னதும் வள்ளுவர் தான். மக்கள் பணியை இறைப்பணியாக கருதி தன் வாழ்நாள் முழுக்க தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். இறை திருன்னு சொல்லுவாங்க அவரை. குரட்செல்வம் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். இந்த திருக்குறளாளர் முனுசாமி, இவர் இந்த மாதிரி குறளை பத்தி பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரே சைட்ல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த மதத்தை சேர்ந்த துறவியரின் ஒரு பிரிவினரை ஜென் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பௌத்த சிந்தனையாளர்களை தான் ஜென் துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தியானம் செய் அப்படின்றதனுடைய பொருள். அருளோசை அப்படின்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்து குன்றக்குடி அடிகளார் நடத்தின இதழ்கள்ல சரியானது எது அப்படி சொல்றாங்கன்னா அறிக அறிவியல், மெய்யறிவு, மெய்யறம். வஉசி அதே மாதிரி சிறையில இருக்கும் போது மெய்யறிவு மெய்யறம்னு 2 புத்தகங்கள் எழுதுவாரு. அறிவியல் அறிவுங்கிறது இவருடைய இதழ் கிடையாது. அடுத்து அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாகன்ற பாடல் வரிகளை பாடியவர் பூதத்தாழ்வார். 1 உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதை சான்றோர் இயல்பு. கூற்று 2 பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களும் ஒன்றே. அப்ப 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் எந்த நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க? ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் எந்த நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா சீனா, ஜப்பான், 2மே பௌத்த நாடுகள். ஜென் கதைகள்ல ஒண்ணுதான் என்னது அப்படின்னா உண்மை ஒளி. ஆப்ஷன் ஏ. கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்தது போல அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பப்படுறோம் அப்படின்றாங்க. ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். இந்த குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் தான். நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியரும் அவர் தான். அடுத்து ஜென் சிந்தனையாளர்கள் தமது சிந்தனைகளை எப்படி மக்களுக்கு விளக்குனாங்க அப்படின்னு சொன்னா எளிய கதைகள் மூலமாகவும் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மூலமாகவும் என்ன செய்வாங்க அப்படின்னா விளக்கியிருப்பாங்க. ஆப்ஷன் டி 2மே. பொருட்பாலின் பகுக்க பெறாத இயல் எது அப்படின்னா பாயிரவியல். இல்லற, அதாவது அரசியல், அங்கவியல், ஒளிவியல்லாம் இது எதுல வரும்? அறத்துப்பால்ல வரக்கூடியது.
சரியான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. இறப்பாருக்கு இல்லென்று ஏய்வது கரைத்தல் அப்படின்னாங்க. இறப்பாருக்கு வேணும்னு கேக்குறவங்களுக்கு இல்லன்னு சொல்றதுக்கு பேர் தான் கரைத்தல் அப்படின்னு. ஆப்ஷன் பி. அடுத்து ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய கட்டுரையை சொன்னவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்து ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படின்றது பொது உடைமை நெறி. ஆப்ஷன் பி. அடுத்து எதிர்ச்சொல். எளிது அறிவு, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பி. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவர்களாக கருதுவது உயர்ந்த டேஷ் மனித பண்பு. உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே டேஷ் இயல்பு அப்படின்னு கேக்குறாங்க. சான்றோரினுடைய இயல்பு. உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடக்கிறதா சான்றோரினுடைய இயல்பு. இதோட இயல் 8ல் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே முடியுது. தேங்க்யூ.